கரூர் அருகே கலர் ஜெராக்ஸ் அடிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளை கட்டுக்கட்டாக கைமாற்ற முயன்ற கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒரிஜினல் ரூபாய் நோட்டுகளுக்கு நடுவே கள்ள நோட்டுகளை மறைத்து வைத்து கைவரிசை காட்ட முயன்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? வாகன சோதனையில் சிக்கிய கள்ள நோட்டுகள் கட்டுக்கட்டாக கலர் ஜெராக்ஸ் அடித்து எடுத்துச் சென்ற கும்பல் யாரை திட்டமிட்டு ஏமாற்ற இருந்தார்கள்? பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய ஃபேக் நோட் விவகாரத்தில் நடந்தது என்ன? கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் காவல்துறையினர் ஈரோடு சாலையில் உள்ள புன்னம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது வழியாக அதிவேகமாக வந்த காரை வழிமறித்து சோதனையிட முயன்றனர். ஆனால் போலீசார் நிற்பதை கண்டதும் காரை நிறுத்திய கும்பல் வந்த வழியாகவே திரும்பிச் செல்ல முயன்றனர். அதை பார்த்து உஷாரான போலீசார் காரை சுற்றி வளைத்து உள்ளே இருந்தவர்களை கீழே இறக்கி, "ஏய், எங்க இருந்து பாருங்க, வண்டியில் என்ன இருக்கு?" என கேட்டுள்ளனர். அதில் விடவிடத்து போன கும்பல், "சார், ஒன்றும் இல்லை சார்" என கூறி அங்கிருந்து நழுவ முயன்றனர். ஆனால் விடாது விசாரித்த போலீசார் காரை சல்லடை போட்டு சலி என சலித்து தேட அதில் 4 பைகளில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை கண்டுபிடித்தனர். பல லட்சம் ரூபாய் இருக்கும் என யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒவ்வொரு பணக்கட்டிலும் மேலேயும் கீழேயும் மட்டும் ஒரிஜினல் நோட்டுக்களை வைத்து நடுவே கலர் ஜெராக்ஸ் எடுத்த கள்ள நோட்டுக்களை வைத்து மெகா சீட்டிங்கில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். இதனையடுத்து மொத்த பணத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் கள்ள நோட்டுக்களை கடத்திச் சென்ற சுந்தரமூர்த்தி, பாலகிருஷ்ணன், ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட 3 கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 10 செல்போன்கள், 20ற்கு மேற்பட்ட சிம் கார்டுகள் மற்றும் பணம் என்னும் எந்திரத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 காவல் நிலையத்தில் வைத்து மரியாதையா சொல்லிருங்க, இந்த கள்ள நோட்டுகளை யார் கொடுத்து அனுப்பிச்சது, யாருக்கு நீங்க கைமாத்த இருந்தீங்க என்று பல்வேறு கேள்விகளை கேட்டு விசாரணையை தீவிரப்படுத்தினர். முழுவதுமாக கலர் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட கள்ள நோட்டுகளாக இருந்ததால் நிச்சயம் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடும் குற்ற சம்பவமாக இருக்கும். ஆனால் மேலும் கீழும் ஒரிஜினல் நோட்டுகளை வைத்து நடுவில் மட்டும் கள்ள நோட்டுகளை வைத்திருந்ததால் இவர்கள் யாரையோ திட்டம் போட்டு ஏமாற்ற இப்படி ஒரு மோசடி வேலையில் ஈடுபட்டிருப்பார்கள் என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இதில் எது உண்மை என விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும். தேர்தல் சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் போலீசாரின் கையில் சிக்கியிருப்பது கரூரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.